Hi guys, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் டிக்கா கிரேவி எப்படி பண்ண போறோம்ங்கறத மசாலா போட்ட சிக்கனை வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கங்க. உங்களுக்கு தேவையான சைஸ்ல வந்து சிக்கனை வெட்டி எடுத்துக்கங்க. அதுக்கு பத்தின சிக்கனை உங்களுக்கு தேவையான ஸ்பைஸ்ல வந்து எடுத்து வச்சுக்கங்க. வந்து நம்ம அடுப்பை பத்த வச்சு பக்காவா எண்ணெய் கொதிச்சதுக்கு அப்புறம் பொரிச்சு எடுத்துறலாம். பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் தான் ரெசிபி ஸ்டார்ட் பண்ண போறோம். ரெசிபி பார்க்க போற இந்த ரெசிபி வந்து ஒரு 100 பேருக்கான ரெசிபி. உங்களுக்கு ஒரு 100 பேருக்கான பக்காவான ரெசிபியா இது இருக்கும்னு நினைக்கிறேன். பண்றேன்னா உங்களுக்கு தேவையான அளவை நீங்க எடுத்துக்கங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. ஸோ சிக்கன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து வேறு வெசல் கூடையில் எடுத்து மாற்றி வச்சிடலாம். பிறகு வந்து இன்னொரு வெசல் ரெடி பண்ணி அதில் வந்து நம்ம ஆயில் சேர்த்து சோம்பு, பட்டை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து அதன் பிறகு வந்து பெரிய வெங்காயத்தை வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். முடிஞ்ச அளவுக்கு ஆனியனை வந்து நல்லா வதக்கும் போது நல்ல நிறம் மாறுற வரைக்கும் நல்லா அந்த பச்சை வாடை அடிக்காத அளவுக்கு நல்லா மாற்றி அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு 100 பேருக்கு நம்ம சமைக்கும் போது கொஞ்சம் லேட் எடுத்து தான் ப்ராசஸ் ஆகும். அதை வெந்ததுக்கப்புறம் 2 கப்பு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வெயிட் பண்ணுங்க. ஏன்னா எப்போவுமே பொறுமையாக தான் நம்ம சமையல் செய்ய ஆரம்பிக்கணும். அது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா சின்னதாகவே கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஜிஞ்சர் ஹார்லிக் பேஸ்ட் வந்து அதை அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ கடையில் வாங்கல, எல்லாமே ப்ரிப்பராக வீட்டிலே செஞ்சது தான். அதுக்கப்புறம் தேங்காய் திருவி வச்சு மஞ்சள் சேர்த்து தேங்காய் திருவி வச்சு அதுவும் ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் நான் மிக்சியில் போட்டு அரைச்சி அதுவும் பக்காவாக ரெடி பண்ணி தான் ஆட் பண்ணோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பூண்டு கூட ஆட் பண்ணிடலாம். பூண்டை வந்து நல்லா எண்ணெயில் போட்டு வேக வச்சு அதில் வந்து நீங்கள் உப்புலாம் ஆட் பண்ணி பூண்டு சேர்த்துக்கிறவங்க பூண்டும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஆனியன் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதை நல்லா வேக வச்சு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஆனியன் தக்காளி எல்லாமே சேர்த்தாச்சு. ஓரளவுக்கு வந்து நல்லா வதங்கிடுச்சு தக்காளி எல்லாமே. ஸோ வதங்கினதுக்கு பிறகு வந்து நம்ம மஞ்சள் பொடி ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் பொடி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்ருங்க. கிளறி விட்டு நல்லா சேர்ந்தால் தான் வந்து நமக்கு நிறமும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம மசாலா வந்து எந்த அளவுக்கு ரெடி பண்ணுறோமோ அப்போ தான் சிக்கனில் சேர்றதுக்கு பக்காவாக இருக்கும். ஸோ சிக்கன் வந்து நம்ம பொரிச்சு எடுத்து பக்காவாக வச்சுருக்கோம். ஸோ மசாலாவை வந்து பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணதுக்கு பிறகு நம்ம அது கூட ஆட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேர்க்க வேண்டிய ஐட்டங்கள் நிறையா இருக்குது. ஸோ 2 பாக்கெட் கமின் பவுட்ரு, அதுக்கப்புறம் மசாலா ஐட்டங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக சேர்க்கணுங்க. அது இல்லாட்டி நமக்கு மசாலா வந்து பக்காவாக வராது. சிக்கனோட சேரும்போது அதோட அந்தளவுக்கு டேஸ்டி நமக்கு கொடுக்காது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மசாலா ஐட்டத்தை மறந்துடாதீங்க. எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இருந்தது எல்லாமே ஆச்சி மசாலா தான். ஸோ அதனால் நான் ஆச்சி தான் எல்லாமே ஆட் பண்ணியிருந்தேன். ஸ்பைசியாக இல்லாமல் நார்மலாக இருந்தது. பயங்கர வீட்டில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நான் இது வந்து ஒரு 100 பேருக்கு சமைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ராசஸும் கொஞ்சம் கூட இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் எல்லா மசாலா பவுடருமே ஆட் பண்ணிட்டோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மல்லி இலையை ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி இலை ஆட் பண்ணி முடிச்சதுக்கு நல்லா மூடி வச்சுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இறக்குங்க. அப்போ தான் நல்லா ஆட் ஆகிருக்கும், பக்காவாக வெந்திருக்கும். கொத்தமல்லி ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை நல்லா மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கிளறி விட்டு பக்காவாக மூடி வச்சுருக்கேன். இந்த வெசல் அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பெரிய வெசல் வேணும். அது ரெடி பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி பெரிய பாத்திரத்தை எடுத்து அதுக்குள்ளே வந்து அந்த கிரேவி ப்ளஸ் வந்து சிக்கன் பொரிச்சதையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டு. நம்ம சொன்ன 2 பொருள் மட்டும் ஆட் பண்ணிட்டோன்னா சிக்கன் டிக்கா கிரேவி ரெடி ஆயிடும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப திக்காக வேணும்னா நீங்கள் எப்படியே கூட சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உப்பு மட்டும் சரி பார்த்துக்கோங்க. அது ஸோ இதில் நம்ம சொன்ன மாதிரி 2 பொருள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ சாஸும் கீயும் ஆட் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. ஸோ அவ்வளோதான், சிக்கன் டிக்கா கிரேவி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இது பக்காவாக எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இது கூட புலாவ் சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா வீடியோ வந்து என்னால் இதில் கொடுக்க முடியலை. ஸோ கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.